புதியதாய் எழும் சூரியனுடன் ஒரு புதிய நாள் ஆரம்பமாயிற்று. அந்த பாதையில் பள்ளிக்கு செல்லும் சிறுமி நேத்ரா. அவள் கனவு படித்து பெரியவள் ஆகணும் என்று. புத்தகங்கள் தான் அவளோட உலகம். ஆசிரியர் எப்பொழுதும் சொல்லுவார், புத்தகத்தில் படிப்பது கல்வி, வாழ்க்கையில் புரிந்து கொள்வது அறிவு என்று. நேத்ரா பாடகங்களை மனப்பாடம் செய்தாள். ஆனால் அதன் பொருள் அவளுக்கு இன்னும் ஆழமாக புரியவே இல்லை. அவள் வாழ்ந்த கிராமம் இயற்கையோடு கலந்த அழகான இடம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் அமைதி மாறியது. பள்ளியில் இயற்கை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடந்தது. ஆசிரியர் கேட்டார், நம் சூழலை காப்பதற்கான பொறுப்பு யாருக்கு என்று. நேத்ரா சிந்தித்தாள், நமக்கே என்று. ஒரு நாள் அவள் ஆற்றங்கரையில் நின்றாள். அந்த நதி அமைதியாக ஓடினாலும் சில இடங்களில் நீர் மங்கி இருந்தது. அவளுக்கு புரிந்தது, புத்தகத்தில் படித்தது இங்கே உண்மையாக நடக்கிறதே என்று. நாம் இதை மாற்றலாம். அவள் நண்பர்களிடம் சொன்னாள். சிறிய குழுவை அமைத்தார்கள். நீர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கியது. அவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்தி தாவரங்களை நட்டனர். அனைவரும் இணைந்து செயல்பட்ட அந்த நாள் நேத்ராவுக்கு மறக்க முடியாத அனுபவம். ஆசிரியர் சிரித்தார். இதுதான் உண்மையான கல்வி. நேத்ரா அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டாள். அதன் பிறகு அவள் ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்துடன் சேர்த்து கற்றாள். அறிவு அவளுக்கு மலர தொடங்கியது. பள்ளி ஆண்டு விழாவில் நேத்ரா விருது பெற்றாள். அவளது முயற்சியை கண்டு அனைவரும் பெருமைப்பட்டனர். இரவெல்லாம் விளக்கின் வெளிச்சத்தில் அவள் கற்றாள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலையும் வெல்லும் தன்னம்பிக்கை அவளுள் பிறந்தது. காலம் சென்றது. நேத்ரா ஒரு விஞ்ஞானியாக ஆனாள். அவள் கண்டுபிடித்தது இயற்கை நீர் சுத்திகரிப்பு முறை. அறிவை அனுபவத்துடன் சேர்த்தால்தான் வளர்ச்சி சாத்தியம். அவள் சொன்ன வார்த்தைகள் அனைவரையும் கவர்ந்தன. அவள் வெற்றி பெற்றாள். ஆனால் அதை விட பெரியதாக அவள் மக்களுக்குள் விழிப்புணர்வு உண்டாக்கினாள். எனக்கு கல்வி தந்தது ஆசிரியர்கள், அறிவு தந்தது அனுபவம் என்று அவள் ஒரு பேட்டியில் சொன்னாள். அவளது பெற்றோர் கண்ணீருடன் சிரித்தனர். எங்கள் பிள்ளை புத்தகத்தை மட்டும் அல்ல, வாழ்க்கையும் படித்தாள் என்று. அந்த நதி இப்பொழுது சுத்தமாக ஓடுகிறது. நேத்ரா அமைதியாக நின்று சிரித்தாள். இதுதான் உண்மையான கல்வி என்று. கற்றதை மனப்பாடம் செய்வது கல்வி, அதை மனதில் உணர்ந்து வாழ்வது அறிவு. இதுவே வாழ்க்கையின் அர்த்தம். இந்த கதையில் பொன்மொழிகள் கூறுவது, கற்று தெளிவது கல்வி, அறிந்து தெளிவது அறிவு. தொடர்ந்து இந்த மாதிரி பொன்மொழிகள் கதையை கேட்க பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு பொன்மொழியில் சந்திப்போம். பாய்.